வெல்கம் டு ஹாப்பி ஹோம் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சாமுண்டி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி எப்போவுமே வந்து நைட் டைமில் தான் போவோம். லைக் 7 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்புவோம். எங்கள் வீட்டிலேருந்து சாமுண்டி ஹில்ஸ் போகிறதுக்கு வந்து மேக்ஸிமமே ஒரு 45 minutes தான் ஆகும். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கிளம்புனோம். லைக் 7 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 7:35 அந்த மாதிரி எல்லாமே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு போகிற வழி ஃபுல்லாமே லைக் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்லேருந்து ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். நிறையா வந்து அந்த டாய் ஷாப்ஸு, டெக்கோர் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக ஒரு மாதிரி லைவ்லியாக கலர்ஃபுல்லாக பார்த்துட்டே போகலாம். சாமுண்டி ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னாவே எப்போவுமே வந்துட்டு கோயில் வந்து ரஷ்ஷாகவே தாங்க இருக்கும். நம்ம ஒன்று ஏர்லி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்குறோம். லைக் 7:30க்கு வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த 7:30 தரிசனம் பார்க்குறது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா வந்து நைட் டைமில் லைக் 8:30க்கு ஒரு தரிசனம் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு 6:30, 7க்கு அந்த டைமுக்கு கிளம்புவோம். ஸோ 8 o'clock தரிசனம் வந்து பார்ப்போம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் சுற்றிலையுமே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி கார்னு அதெல்லாம் வந்து கடை போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ இன்றைக்குமே வந்து ரஷ்ஷாக தாங்க இருந்தது. நாங்கள் வந்து 30 rupees டிக்கெட்டில் போயிருந்தோம். ஏன்னா குழந்தைங்க 2 பேர் இருக்கனால கொஞ்சம் குளிர் இருந்தது. ஸோ அதனால் குழந்தைங்க 2 பேர் இருக்கனால நாங்கள் 30 rupees டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஸோ இது வந்துட்டு அதுக்குமே கூட்டம் ஜாஸ்தியாக தாங்க இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சாமி தரிசனம் வந்து சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து கேமரா அலௌடு கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் எடுக்கலை. ஸோ வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சாமி வந்து பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே நைட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்னிங் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அண்ட் தென் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே வந்தாச்சு. இந்த கோவில் வந்துட்டு பக்கத்தில் சாமுண்டேஸ்வரி டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. சிவன் டெம்பிள், அது மகாபலீஸ்வரர் டெம்பிள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு சிவன் டெம்பிளுங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க தான் இந்த கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கோவில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி டெம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோவிலுக்கு ஸ்ட்ரைட் பேக் சைடு இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப பழங்காலத்து கோவிலுங்க. ராஜா பீரியடில் கட்டின கோவில் இது. ஸோ இந்த கோவில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோவில். நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம். கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு சரி காஃபி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு எங்களோட ஃபேவரட் பிளேஸ் இது காஃபி டீ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷாப் வந்துட்டு நைட் டைமில் வந்து இங்கே ரொம்ப ஓப்பனாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது சாப்பிட்றதுக்காகவே இங்கே வருவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பிரெட் சாண்ட்விட்சு, அதே மாதிரி சமோசா,
ரொம்ப ஃபேவரட் எனக்கு வந்து இந்த கேக்கு. இது வந்து ஹனி கேக்கு. ஸோ மஸ்ட்டு ட்ரை வந்து இந்த ஹனி கேக்கு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பன்னு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஹனி கேக்கு, அதே மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பன் ஒன்று வாங்குவோம். இந்த பன்னில் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன் கலர், ரெட் கலர் சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை இது. சாமுண்டி ஹில்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பன், கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அண்ட் தென் வந்து கிளைமேட் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் மோஸ்ட்லி கோவிலுக்கு வந்து நைட் டைமில் தான் வருவோம். ஸோ நைட் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் ஒரு டீ குடிச்சிட்டு இந்த பன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே அடிக்கடி வர்றதுக்கு. ஸோ இதோட என்னோடய விலாகை நான் எண்டப் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.